சுன்னத் தொழுது முடித்தவர்கள் முன் சஃப்புகளில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அதனை கொண்டு நம்முடைய வாழ்வில் அமல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் எல்லாம் நம்முடைய நேரங்களை ஒதுக்கி அல்லாஹுடைய இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதனை கொண்டு மார்க்க விஷயத்தில் தெளிவான ஞானத்தை உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. பல்வேறு விதப்பட்ட சந்தேகங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பானாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, கடந்த வகுப்புகளில் சுத்தம் எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும், ஒலு எப்படி செய்ய வேண்டும், தயம்மும் எப்படி செய்ய வேண்டும், எந்தெந்த நேரங்களில் தயம்முமை பின்பற்ற வேண்டும், அதற்கான விதிமுறைகள் என்ன, அதற்கான நிபந்தனைகள் என்ன, எந்தெந்த நேரங்களில் தயம்மும் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும், இது போன்ற விஷயங்களை எல்லாம் கடந்த வகுப்புகளில் கண்டோம். இன்று இருக்கக்கூடிய வகுப்பானது குறிப்பாக பெண்கள் சார்ந்த, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அசுத்தமான நிலைகளை விட்டும் அவர்கள் தங்களை எப்படி சுத்தப்படுத்திக் கொள்வது, அவர்கள் அசுத்தமான நிலையில் இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்கிற வஸ்துக்களை பற்றியெல்லாம் இன்று பேச இருக்கின்றோம். நமக்கு இது தேவைப்படாவிட்டாலும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நிச்சயமாக இது உதவும் என்கிற அடிப்படையில் இதன் மூலம் நாம் விளங்கக்கூடிய விஷயங்களை நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு எடுத்துரைப்பதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பிற்கும் பிற கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, பெருந்தொடக்கு என்று அழைக்கப்படுகின்ற ஹதசுன் அக்பர், இது ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் அடையக்கூடிய குளிப்பு கடமையாக்கக்கூடிய விஷயத்திற்கு ஜுனுப் என்று அழைக்கப்படும். ஒரு ஆண் குளிப்பு கடமையாகி விட்டான் என்று சொன்னால் அவன் முழுமையாக குளிப்பதன் மூலமே அவன் சுத்தம் அடைந்து கொள்வான். அதுபோல ஒரு சில நேரங்களில் பெண்களுடைய மாத சுழற்சியின் வழியாக அவர்களுடைய உடல் அவ்வப்பொழுது அசுத்தம் பெறும், அதிலிருந்து அவர்கள் சுத்தம் பெற்றுக் கொள்வார்கள். இதை இரண்டு விஷயங்களாக பிரிக்கலாம். ஒன்றிற்கு பெயர் ஹைத் என்று அழைப்பார்கள். அதாவது ஹைத் என்று சொன்னால் பொதுவாக ஓடுதல், வலியுதல், அதாவது தன்னுடைய உடம்பிலிருந்து உதிரப்போக்கு என்று அழைக்கப்படுகின்ற கெட்ட இரத்தமானது, கழிவானது வலிந்து கொண்டே வெளியேறும் ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு, குறிப்பிட்ட நாட்களுக்கு. இதற்கு ஹைத் என்று அழைக்கப்படும். இது யாருக்கு ஏற்படும் என்று சொன்னால், ஒரு ஆரோக்கியமான பெண் பிரசவத்தை அனுபவிக்காத போது சராசரி பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாத சுழற்சிக்கு, மாத விடாய்க்கு ஹைத் என்று அழைக்கப்படும். அதுபோல ஒரு பெண் கர்ப்பமுற்ற நிலையில் அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் அதன் வழியாக அவர்களுடைய உறுப்புகளிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு இரத்தம் வெளியேறிக்கொண்டே இருக்கும். இதற்கு நிஃபாஸ் என்று அழைப்பார்கள். அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு, அது குறிப்பாக பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய சமயத்தில் பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய சுழற்சிக்கு நிஃபாஸ் என்றும், இயல்பாக பொதுவாக சராசரியாக ஒரு பெண்ணுக்கு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வெளியேறக்கூடிய கழிவிற்கு ஹைத் என்ற பெயரும் உச்சரிக்கப்படும். இதனுடைய விஷயங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த ஹைத் என்பது ஒரு பெண்ணுக்கு எந்த வயதில் ஏற்படும் என்று பார்க்கும் பொழுது, குறிப்பாக ஹதீஸ்களின் வாயிலாக நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 9 வயதை பூர்த்தி அடைந்ததற்கு பின்னால் அந்த பெண் பிள்ளையின் உறுப்புகளிலிருந்து ஒரு கழிவானது, இரத்த கசிவானது ஏற்படுமேயானால் அதற்கு பெயர்தான் ஹைத் என்கிற விளக்கம் தருகின்றார்கள் மார்க்க அறிஞர்கள்.
அந்த 9 வயதிற்கு முன்னால் ஏதேனும் கழிவுகள் ஏற்பட்டால் அது ஹைத் என்ற கணக்கில் வராது. அதாவது அந்த பருவம் அடையக்கூடிய வயதில் அவர்களுடைய உறுப்புகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவிற்கும் கசிவிற்கும் இந்த ஹைத் என்கிற வார்த்தை பொருந்தும். இது எதுவரை எத்தனை காலம் பெண்களுக்கு நிகழும் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 9 வயதிலிருந்து தொடங்கி 50 ஏறக்குறைய 55 வரை இவர்களுக்கு இந்த உதிரப்போக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மாதா மாதம். இதன் வாயிலாக அவர்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிக்கொண்டே இருக்கும். சரி, 50-55 வயதிற்கு பின்னாலும் அவர்களுக்கு ஏற்படும் என்று சொன்னால், அதனுடைய நிறங்களை பொறுத்து, அதனுடைய வெளியேறக்கூடிய திரவங்களின் நிறங்களை பொறுத்தும் தன்மையை பொறுத்தும் அது ஹைதா அல்லது அதை சார்ந்தது இல்லையா என்கிற விஷயங்களை மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கி தருகின்றார்கள். அதாவது ஒரு 55 வயதை அடைந்த ஒரு முதிய பெண்மணி, அவர்களுடைய உறுப்புகளிலிருந்து கசிவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் அது கருஞ்சிவப்பு நிறத்திலும் கருமை நிறத்திலும் இருக்குமே ஆனால் அது ஹைதாக கருதப்படும். அது அல்லாது வேறு நிறங்களில், மஞ்சள் நிறங்களிலோ பச்சை நிறங்களிலோ கழிவுகள் ஏற்படுமே ஆனால் அது ஹைத் என்ற கேட்டகிரியில வராது. இதை வைத்து அவர்கள் அதனை கொண்டு தொழுகையை நடத்தலாமா அல்லது அது ஹைதாகவே கருதப்பட்ட அந்த குறிப்பிட்ட நாட்களில் தொழுகையை நிப்பாட்டிக் கொள்ள வேண்டுமா என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். உதாரணமாக ஒரு ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, இதா பலகத்தில் ஜாரியத்து 9 சினீன ஃபஹிய இம்ராஅத்துன், ஒரு பெண் பிள்ளை 9 வயதை அடைந்து விட்டாள் என்று சொன்னால் அவள் ஒரு இளமை பெண்ணாக மாறிவிடுகின்றாள். எனவே அவள் மீது இஸ்லாத்தின் அனைத்தும் கடமையாக்கப்படுகின்றது. எனவே அவளுடைய உறுப்புகளிலிருந்து வெளியேறக்கூடியவை ஹைத் என்கிற கேட்டகிரியில் வரும். எனவே அதற்கு ஒரு சில விதிமுறைகளை அந்த பெண் பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வரையறுத்து தருகின்றது. இதே போல இந்த ஹைத் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மாத விடாயானது எவ்வளவு நாள் இதனுடைய காலம், இது வெளியேறக்கூடிய காலத்தின் அளவு என்று பார்க்கும் பொழுது அதற்கு நாம் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. இத்தனை நாள் இது வெளியேறி இருக்கும், இதற்கு இத்தனை நாள் தான் இதனுடைய கால அளவு என்று நாம் சரியான முறையில் நிர்ணயம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருடைய உடலுக்கு தகுந்தவாறு, அவர்களுடைய உடல் பலகீனத்திற்கு தகுந்தவாறு அதனுடைய சுழற்சி முறை சற்று மாறுபடும். ஒரு சில நபர்களுக்கு 3 நாள் 4 நாள் வரை அந்த கழிவு போக்கு வெளியேறி கொண்டிருக்கும். ஒரு சில பெண்களுக்கு கிட்டத்தட்ட 9-10 நாள் வரை வெளியேறி கொண்டே இருக்கும். எனவே நாம் திட்டவட்டமாக இத்தனை நாட்கள் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனாலும் கூட ஹதீஸ்களின் அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தை கொண்டு முடிவு செய்யலாம். இதற்கு மார்க்கம் வகுத்து தந்திருக்கின்ற நாட்கள் ஒரு சில மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், சுமார் 5-9 நாட்கள் வரை அவர்களுக்கு இந்த உதிரப்போக்கானது வெளியேறி கொண்டே இருக்கும் என்பதாக. ஒரு சில மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள் சுமார் 6-7 நாட்கள் வரை இதனுடைய மாத சுழற்சி காலம் இவர்களுக்கு நிகழும் என்கிற விளக்கத்தையும் தருகின்றார்கள். ஒரு ஹதீஸில், அதாவது ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்குகின்றார்கள், ஃபதஹீதி 6 ஐயாமின் அவ் 7 ஐயாமின் ஃபீ இல்மில்லாஹ், அதாவது அல்லாஹ்வின் அறிவை கொண்டு கிட்டத்தட்ட 6 நாட்கள் அல்லது 7 நாட்கள் உனக்கு உன்னுடைய உடலிலிருந்து கழிவு வெளியேறுகிறது என்று சொன்னால் அந்த உடைய நாட்களை கொண்டு நீ அதில் ஒரு சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும். பொதுவாக மாதவிடாய் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் பெண்கள் என்ன செய்யக்கூடாது, தொழுகை தொழுவது கூடாது, மற்ற இபாதத்துகள் அதாவது நோன்பு நோக்கக்கூடாது, இது போன்ற விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த 6 நாட்கள் 7 நாட்கள் முடிந்து விட்டது என்று சொன்னால் சும்மா யுக்தசிலி, நீ அதற்கப்புறம் என்ன செஞ்சுக்க, குளிச்சு உன்னை நீ சுத்தமாக்கிக்க. ஹத்தா இதா ரஅய்தி அன்னகி கது தஹுரத், எது வரைக்கும் என்று சொன்னால் நீ குளித்து சுத்தமாகியதன் பின்னால் உன்னுடைய அறிவுக்கு புலப்படுகிறது உதிரப்போக்கு நின்று விட்டது என்று திட்டவட்டமாக முடிவெடுத்து விட்டாய் என்று சொன்னால் அதற்கு பின்னால் நீ என்ன செய்து கொள், மீதம் இருக்கக்கூடிய 23 நாட்களோ அல்லது 24 நாட்களோ உன்னுடைய தொழுகையை நிறைவேற்றிக்கொள், எஞ்சிய நீ நாடுகின்ற நோன்புகளை நோற்றுக்கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி பெண்மணிக்கு வலியுறுத்துகின்றார்கள். அதாவது
வஸ்தன்கத்தி ஃபஸல்லி 23 லைலத்தன் அவ் 24 லைலா வ அய்யாமஹா வஸூமி ஃபஇதா ذلك ஜஸீகி வகذلك ஃபஃஅலி ஃபீ குல்லி ஷஹரின் கமா தஹீதின் நிசா. அதாவது இதே போலத்தான் மற்ற பெண்களும் பின்பற்றுகிறார்கள். மாசத்துல கிட்டத்தட்ட 6 to 7 நாள் வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, அந்த உதிர போக்கிற்கான நாட்களை விட்டு விடுவார்கள். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நாட்களில் அவர்கள் சுத்தம் பெற்று தன்னுடைய தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அதுவரைக்கும் அவர்களுடைய தொழுகைகளை தொழுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. சரி, இப்ப இந்த ஹைல் நிஃபாஸுடைய நிலைமைகளை ஆன இந்த பெண்கள் என்னென்ன செய்யக்கூடாது, எதை எதை செய்ய வேண்டும் என்று மார்க்க விஷயங்கள் ஒரு சில விதிமுறைகளை நமக்கு வழங்குகிறது. அதுல முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த ஒரு பெண் தன்னுடைய மாத விடாயை அடைந்து விடுகின்றாலோ அவள் என்ன செய்யக்கூடாது, அதிலிருந்து சுத்தம் பெறும் வரை தன்னுடைய கணவனோடு உடலுறவு கொள்ளக்கூடாது, தன்னுடைய கணவனோடு சேரக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு கட்டாயப்படுத்தி தருகின்றது. ஃபஅதஸிலுன் நிஸாஅ ஃபில் மஹீத் வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன. அதாவது ஹைலுடைய நிலையில் இருக்கக்கூடிய பெண்களோடு, உங்களுடைய பெண்களோடு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நெருங்காதீர்கள். எதுவரை அவர்கள் அதிலிருந்து சுத்தம் பெறும் வரை நீங்கள் அவர்களை நெருங்காதீர்கள் என்பதாக மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. எனவே ஆண்களாக இருக்கக்கூடிய, கணவன்மார்களாக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய பெண்கள் சுத்தமான நிலையில் இல்லை, ஹைதுடைய நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு நாம் சேருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சேருவதென்று சொன்னால் குறிப்பிட்ட விஷயத்திற்காக மட்டும் நாம் ஒன்று சேரக்கூடாது. மற்ற விஷயங்களை செய்வதற்கு எந்த விதிமுறையும் இல்லை. நாம் அவர்களை கொஞ்சுவதோ மற்ற விஷயங்கள் செய்வதோ தாராளமாக செய்து கொள்ளலாம், அதற்கு எந்த விதிவிலக்கும் இல்லை. அதுபோல இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பெண் ஹைதுடைய, அதாவது ஒரு மனைவி ஹைதுடைய நிலையில் இருக்கிறாள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த பெண்ணின் கணவன் அந்த பெண்ணிற்கு என்ன செய்யக்கூடாது, தலாக் சொல்லக்கூடாது என்பதாக ஒரு ஹதீஸின் வாயிலாக நாம் காண்கின்றோம். தன்னுடைய மனைவி ஹைதுடைய நிலையில இருக்கிற சமயத்துல நாம் என்ன செய்யக்கூடாது, அவளிடத்துல சென்று நாம் தலாக் சொல்லக்கூடாது என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லுகின்றது. அவள் அதிலிருந்து சுத்தம் பெற்றதற்கு பின்னால், அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர்கள் சுத்தமான நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு தலாக்கை சொல்லுங்கள் என்பதாக குர்ஆனுடைய ஆயத் நமக்கு உணர்த்துகின்றது. இத ஒரு ஹதீஸின் வாயிலாக நாம் காணலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய மனைவி மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் தன்னுடைய மனைவிக்கு அவர் என்ன செஞ்சிடறாரு, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் தலாக் சொல்லிடுறாங்க. அப்ப இது சம்பந்தமான சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய வகையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சென்று, இது போல என்னுடைய மகனார் என்னுடைய மருமகள் மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் தலாக் விட்டு விட்டார், இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன, இதற்கு நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம் என்ன என்று கேட்கக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார்கள், உங்களுடைய மகனாருக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், அவர்கள் தன்னுடைய மனைவியை என்ன செய்து கொள்ளட்டும், மீட்டுக் கொள்ளட்டும். தலாக்குடைய, அதாவது ஹைதுடைய நிலையில இருக்கும் பொழுது தலாக் சொல்லக்கூடாது. அப்ப என்ன செய்யட்டும், உங்களுடைய மகனார் உங்களுடைய மருமகளை மீட்டுக் கொள்ளட்டும். மீட்டு கொண்டு விட்டு ஹைதுடைய நிலையிலிருந்து அந்த பெண்மணி சுத்தம் அடைய வேண்டும். சுத்தம் அடைந்ததற்கு பின்னால் இவர்கள் இருவரும் திருமண வாழ்க்கையில், திருமண ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டும். ஈடுபட்டதன் பிறகு அதிலிருந்து மீண்டும் சுத்தம் பெற வேண்டும். சுத்தம் பெற்றதன் பிறகு அதற்கடுத்த ஒரு மாத சுழற்சி இருக்கிறது இல்லையா, அந்த மாத சுழற்சி வரை அவர்கள் பொறுத்திருக்க வேண்டும். அந்த மாத சுழற்சியிலிருந்து மீண்டும் சுத்தம் பெற்ற பிறகு அப்பொழுதும் அவருடைய மனசை பார்க்கணும். அந்த நிலைமையிலையும் அவர் திருப்பி மீண்டும் தன்னுடைய மனைவிக்கு தலாக் சொல்லக்கூடியதற்கு நாடுறாரு அப்படின்னு சொன்னா அவர் வேண்டுமானால் தலாக் செய்து கொள்ளட்டும். அல்லது சேர்ந்து வாழ்வதற்கு அவர் நாடுகிறார் என்று சொன்னால் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளட்டும் என்கிற கருத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி, அதாவது இப்ப நம்ம மனைவி இருக்கிறாங்க, அவங்க சுத்தமான நிலையில இருக்கிறாங்க, சுத்தமான நிலையில இல்ல, அதாவது மாதவிடாய் காலத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால்
அதிலிருந்து அவர்கள் சுத்தம் பெற வேண்டும். சுத்தம் பெற்றதற்கு பின்னால் திருமண அதாவது இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். பிறகு சுத்தம் பெற வேண்டும். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மாத சுழற்சியை கடந்ததற்கு பின்னால் மீண்டும் சுத்தம் பெற்ற பிறகு அப்பொழுதும் நம்முடைய மனது நம்முடைய மனைவியை நாடவில்லை என்று சொன்னால் மீண்டும் திருமண அதாவது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் தலாக் சொல்ல வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய மனைவிகளை அனுபவித்து விட்டு நம்ம நினைச்ச நேரத்துக்கு தலாக் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறமும் நம்மளுடைய மனசு நாடுது அப்படின்னு சொன்னா இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? தலாக் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றது. சரியா? அதே மாதிரி இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா தொழுகை. பொதுவாக இந்த மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யக்கூடாது? தொழுகக்கூடாது, பள்ளிக்குள் நுழையக்கூடாது என்று ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பா என்ன செய்யக்கூடாது? அந்த 7 நாளைக்கு 5 நாளைக்கோ 6 நாளைக்கோ 7 நாளைக்கோ அவர்கள் குளித்து விட்டு சுத்தமான ஆகும் காலம் வரை அவர்கள் தொழுகைகளை நிறைவேற்றக்கூடாது. அதாவது ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால இதா அக்பலத்தில் ஹைதத்து ஃபதஅ ஸலாத்து வ இதா அதுபரத் ஃபக்தஸிலி வஸல்லி. உங்களில் யாராவது ஹைதுடைய தன்மையை அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சிருங்க? தொழுதிருந்த தொழுகை அப்படியே விட்டுறணும். தொழுகையை விட்டுறணும் இதுவரைக்கும் அவர்கள் சுத்தம் பெறும் வரை. சுத்தம் பெற்றதற்கு பின்னால் குளித்து விட்டு மீண்டும் தொழுகைகளை கண்டினியூ செய்யலாம். இந்த தொழுகைகளை கண்டினியூ செய்யக்கூடிய விஷயத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, உதாரணமா ஒரு சில மார்க்க அறிஞர்கள் இவ்வாறாக கூறுகின்றார்கள், சூரியன் மறைவதற்கு முன்னால் மாதவிடாய் காலத்திலிருந்து ஒரு பெண் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டாள் என்று சொன்னால், உதாரணமா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன தொழுகிறோம்? மகரிபுடைய வக்து தொழுகிறோம். அப்ப சூரியன் மறைவதற்கு முன்னால் ஒரு பெண்மணி தன்னை சுத்தப்படுத்தி கொண்டாள் என்று சொன்னால் அவள் எந்த தொழுகைகளை சேர்த்து தொழுக வேண்டும்? அந்த சூரியன் மறைவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுக வேண்டும். ஒருவேளை இரவு தூங்கிவிட்டு காலை விடுவதற்கு முன்னால் அவள் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டாள் என்று சொன்னால் காலை விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன தொழுகிறோம்? ஃபஜர் தொழுகிறோம், சுபு தொழுகிறோம் இல்லையா? அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய முந்திய இரவில் இருக்கக்கூடிய மகரிபுடைய தொழுகைகளையும் இஷாவுடைய தொழுகைகளையும் அவள் சேர்த்துக் கொள்வது, கலாவாக தொழுவது அவள் மீது கடமையாக்கப்படுகின்றது. அதே மாதிரி நோன்புடைய விஷயத்துல எந்த ஒரு பெண்மணி மாதவிடாய் காலத்தில் இருக்கிறாளோ அவர்கள் என்ன செய்யக்கூடாது? நோன்பு நோற்க கூடாது. சரி, நோன்பு நோற்றிருக்க நிலையில, நோன்புடைய நிலையில இருக்கும் பொழுது மாதவிடாய் அடைந்து விட்டாள் என்று சொன்னால் என்ன செய்து வேணும்? அந்த நோன்பு என்ன ஆயிரும்? முறிஞ்சிரும். ஆனா முறிந்தாலும் கூட ஒழுங்குமுறையின் காரணமாக அவள் அந்த நோன்பை நோற்றவாறு இருப்பதென்பது நன்மைக்குரிய விஷயமாக கருதப்படுகின்றது. அதாவது நோன்புடைய நேரத்துல அவர்கள் நோன்பை முறிக்கும் அளவிற்கு அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டாலும் கூட அந்த நோன்பின் நன்மையை சிதைக்கக்கூடிய வகையில் நம்முடைய நோன்பை முறிக்காமல் அவர்கள் அந்த இஃப்தாருடைய டைம் வரைக்கும் சாப்பிடுவதையும் உணவு உட்கொள்வதையும் தண்ணீர் அருந்திக் கொள்வதையும் அவர்கள் தடுத்து கொள்ள வேண்டும் நன்மையின் அடிப்படையில் என்று மார்க்கம் நமக்கு விளக்கம் தருகின்றது. அதே மாதிரி நோன்புடைய அதாவது சுத்தத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த நோன்பை கண்டிப்பா என்ன செய்யணும்? கலா செய்தாக வேண்டும். தொழுகையை கலா செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனால் நோன்புடைய காலங்களில் ஒரு பெண்மணி மாதவிடாய் காலத்தில் இருக்கிறாள் என்று சொன்னால் சுத்தம் பெற்றதன் பிறகு எத்தனை நோன்புகளை அவள் விட்டாலோ அத்தனை நோன்புகளையும் கலா செய்து முழுமையாக வைக்க வேண்டியது என்பது கட்டாய கடமையாக ஆக்கப்படுகின்றது. இது நோன்பை பொறுத்தவரை. சரி, அடுத்தது என்னன்னு சொன்னா இந்த தொழுகையோட விஷயத்த பார்த்தோம். இப்ப இதுல என்னன்னு சொன்னா ஒரு சில பெண்களை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட நாட்களை தாண்டியும் அவர்களுக்கு உதிரப்போக்கு ஆய்கொண்டே இருக்கும். மார்க்கம் வகுத்து தந்திருக்கின்ற ஒரு கால வரைமுறை இருக்கு. இதை தாண்டியும் அவர்களுடைய உடலில் கழிவு உதிரப்போக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சஹாபி பெண்மணி இதனுடைய விளக்கத்தை கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களை கடந்தும் கூட என்னுடைய உடலில் இருந்து கசிவுகள் கசிந்து கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தில் அது முழுமையாக நிற்கும் வரை நான் தொழுக தேவையில்லையா என்று கேட்கக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவுரை சொல்றாங்க. என்னன்னா, குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீங்க உங்களுடைய தொழுகை தேவையில்லை, ஆனா அதை தாண்டியும் உங்களுக்கு அந்த கழிவுகள்
ஆய்கொண்டே இருக்குன்னு சொன்னா அது உங்களுடைய உடல் பலகீனத்தின் விளைவாக இருக்கும். எனவே நீங்கள் சுத்தம் பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் சராசரியாக தொழுது கொள்ளலாம். அப்படி தொழுவதற்கு உங்களுடைய மனம் நாடவில்லை என்று சொன்னால் நீங்கள் முழுமையாக சுத்தம் பெற்றதன் பிறகு அந்த குறிப்பிட்ட நாட்களின் எண்ணிக்கையை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நாளுக்கான தொழுகைகளையும் நீங்கள் கண்டிப்பான முறையில் கலா செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்கள். இது மூன்றாவது நோன்புடைய விஷயம். இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய இரண்டாவது விஷயம். மூன்றாவது தொழுகை. நான்காவது என்னன்னு சொன்னா தவாஃப். குறிப்பா உம்ராவுக்கு போனா நம்ம தவாஃப் செய்வோம். அப்ப காபத்துல்லாவை தவாஃப் செய்வது என்பது அவர்கள் மீது தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவே மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அவர்கள் என்ன செய்யக்கூடாது? தவாஃப் செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்ராவிற்காக நியத் வைத்ததற்கு பின்னால், அதாவது இஹ்ராமுடைய நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் உம்ரா செய்வதற்கு முன்னால் இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல அவங்களுக்கு என்ன ஆயிருது? மாதவிடாய் சுழற்சி ஏற்பட்டுருது. இஹ்ராமுடைய நியத், இஹ்ராமுடைய நிலைக்கு வந்ததற்கு பின்னால், உம்ரா செய்வதற்கு முன்னால், இதற்கு இடைப்பட்ட டயத்துல அவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி ஏற்படுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன அப்படின்னா, ஃபஃஅலி மா யஃஅலுல் ஹாஜ், என்ன கைர அல்லா ததூஃபி பில் பைத் ஹத்தா தத்ஹுரு. அதாவது ஃபஃஅலி மா யஃஅலுல் ஹாஜ், ஒரு ஹாஜி செய்ய வேண்டிய எல்லா அமல்களையும் நீ செய்து கொள். ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போனா என்னென்ன செய்வாங்களோ அந்த எல்லா அமல்களையும் செஞ்சுக்கொள். எதை மட்டும் செய்யாத? கைர அல்லா ததூஃபி பில் பைத் ஹத்தா தத்ஹுரு, நீ உன்னுடைய உடல் முழுமையாக சுத்தம் பெறுவதும் வரை தவாஃப் செய்வதை தடுத்துக்கொள் என்பதாக வலியுறுத்துகின்றார்கள். எனவே ஒரு பெண் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பொழுது அவள் தவாஃப் செய்வது என்பது கூடாது என்பது இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தப்படுகின்றது. இது நான்காவது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், ஹைதுடைய நிஃபாசுடைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குர்ஆன் ஓதுதலை பற்றி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. குறிப்பாக மத்ஹபை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களை பொறுத்தவரை குர்ஆனை தொடுவதோ ஓதுவதோ தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று திட்டவட்டமாக நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். ஆனால் ஏனைய மார்க்க அறிஞர்கள் இதனுடைய விஷயத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், குர்ஆனை தொடுவது என்பது அது ஒரு இப்ப என்னன்னு சொன்னா, குர்ஆனை டீச் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க, குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அது ஒரு பொறுப்பாக இருக்கும் சமயத்தில் அவர்கள் அதுவரை அந்த வகுப்பை நிறுத்தி வைக்க முடியாது. அது போன்ற நேரங்களில் அவர்கள் அத்தியாவசியம் வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் குர்ஆனை கற்பிக்கலாம், தவறில்லை என்பதாக கூறுகின்றார்கள். அதே போல குர்ஆனை ஓதுவது என்பதும் முழுமையாக தடுத்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அன்றாடம் தூங்குவதற்கு முன்னால் அல்லது ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு முன்னால் ஒரு சில குர்ஆன் ஆயத்துகளையும் வசனங்களையும் ஒரு சில சூறாக்களையும் ஓத வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த ஹைதுடைய விஷயத்தை காரணம் காட்டி நாம் அந்த ஒரு விஷயத்தை பின்பற்றாமல் இருக்க முடியாது. குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதினாலும் அது குர்ஆனுக்கு தான் சமம், முழு குர்ஆனை ஓதினாலும் அது குர்ஆனாகத்தான் கருதப்படும். எனவே ஹைதுடைய நேரங்களில் குர்ஆன் ஓதக்கூடாது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு சில மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருகின்றார்கள். எனவே நாம் இதில் இன்னும் சொல்ல போனால் ஒரு சில மார்க்க அறிஞர்கள் எந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு திக்ரு செய்யற அளவுக்கான குர்ஆன் வசனங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், மிகைப்படுத்தி நீங்கள் ஓதுவதை குறைத்து கொள்ள வேண்டும். அத்தியாவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நிறைய குர்ஆன் ஆயத்துகளை நீங்கள் ஓதுவதோ குர்ஆனை தொடுவதோ அது போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் தவிர்த்து கொள்வது ஆகச் சிறந்தது என்கிற விளக்கங்களை நமக்கு தருகின்றார்கள். வல்லாஹு அலம், அல்லாஹ் போதுமானவன். ஏனென்று சொன்னால் இது எதை வைத்து அமைகிறது என்று சொன்னால், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹருன் என்கிற குர்ஆன் வசனத், அதாவது இந்த திருக்குர்ஆனை பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் என்கிற ஒரு ஆயத்து இருக்கிறது இல்லையா? அப்ப ஹைதுடைய நிலையில இருக்கும் பொழுது அவர்கள் அந்த ஹைது முழுமையாக நீங்கும் வரை அவர்கள் அசுத்தமானவர்களாகவே கருதப்படுவார்கள் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர்கள் குர்ஆனை தொட்டு பிரதிகளை தொட்டு ஓதுவது என்பது மார்க்கத்திற்கு புறம்பான விஷயம் என்று அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். அடுத்தது பள்ளிக்குள் செல்வதும் பள்ளியில் தங்குவதும். குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி, குளிப்பு கடமையான ஆண்களும் சரி, பள்ளிக்குள் நுழைவதை, பள்ளியை பயன்படுத்திக் கொள்வதை, பள்ளியின் வாயிலாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதையும் என்ன செய்து கொள்ள வேண்டும்?
தடுத்து கொள்ள வேண்டும் என்று திட்டவட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். ஒரு ஹதீஸில் இவ்வாறாக கூறுகின்றார்கள், ஃபஇன்னி லா உஹில்லுல் மஸ்ஜிதல் லிஹாயிதி வலா ஜுனுபி. அதாவது என்னுடைய மனம் நாடவில்லை, ஆகுமானதாக ஆக்கவில்லை எந்த ஒரு விஷயத்தை ஜுனூபாலியா இருக்கக்கூடிய குளிப்பு கடமையானவர்களும் ஹைதுடைய நிலையில் இருக்கக்கூடிய மாதவிடாய் சுழற்சி காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் பள்ளியை பயன்படுத்துவதை ஆகுமானதாக்க என் மனம் விரும்பவில்லை என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக கூறுகின்றார்கள். ஆனா ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் பள்ளியின் வாயிலாகத்தான் நம்முடைய இடத்தை கடக்க முடியும், அது ஒரு வழித்தளமாக இருக்கிறது என்கிற பட்சத்தில், அத்தியாவசியம் என்கிற பட்சத்தில் நாம் அந்த பள்ளியை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மார்க்கறிஞர்கள் கூறுகின்றார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹைதுடைய நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களுக்கு உதிரப்போக்கு வெளியாகி கொண்டே இருக்கும். எனவே அந்த பள்ளியின் வாயிலாக அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த நஜீஸ் பள்ளியில விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப பள்ளி நஜீஸ் ஆயிரும். இதே விஷயம்தான் ஒரு ஜுனூபாலிக்கும். குளிப்பு கடமையான ஒரு மனிதன் பள்ளியை கடக்கும் பொழுது அவனுடைய உடலில் இருந்தோ அவனுடைய ஆடைகளில் இருந்தோ கழிவுகள் கீழே சிந்தி விட்டது என்று சொன்னால் அப்ப இந்த மஸ்ஜித் நஜீஸாக ஆகிவிடும். இந்த சூழலை தவிர்த்து கொள்வதற்காக இந்த விஷயம் இவ்வாறாக கூறப்படுகிறது என்கிற விஷயத்தை சொல்லுகின்றார். அப்ப நம்ம ஆனா வேற அத்தியாவசியம் இந்த பள்ளியின் வாயிலாக நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா, என் உடலை கொண்டு என் உடலிலிருந்து இந்த கழிவுகள் கீழே விழாது என்று நமக்கு உறுதியாக தெரிந்தால் நாம் அந்த விஷயத்தில் ஈடுபட்டு கொள்ளலாம், தவறில்லை. இப்போ உதாரணமா இப்போ பள்ளியில நிறைய வேலை செய்யறவங்க இருப்பாங்க, பள்ளியில பிலால் இருப்பாங்க, இமாம். அப்ப பள்ளியில தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சூழல், அல்லது இப்ப ஜமா தங்கி இருக்கிறாங்க, அவங்க பள்ளியை தான் பயன்படுத்துறாங்க. அந்த காலத்துல பள்ளியில தானே எல்லாமே இருந்துச்சு, பள்ளியில தான் ஸ்கூல் இருந்துச்சு, பள்ளியில தான் யூனிவர்சிட்டி இருந்துச்சு, பள்ளியில தான் மெடிசின் மெடிக்கல் எல்லாமே இருந்துச்சு. அப்ப முழுமையாக பள்ளியை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சூழலில், பள்ளியை வைத்துத்தான் எல்லா சாராம்சங்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை தவிர்த்து கொள்வது என்பது ஆக சிரமமான. இப்ப இந்த காலத்துல நம்ம தொழுகிறதுக்கு மட்டும் தான் பள்ளியை பயன்படுத்துறோம் இல்லையா? அப்ப அந்த காலத்துல அந்த மாதிரி இல்லை. அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு உறுதியாக திட்டவட்டமாக நம்முடைய உடலிலிருந்து எந்த கழிவும் கீழே நம்முடைய உடலை கொண்டு இந்த பள்ளி நஜீஸாக ஆகாது என்று உறுதியாக தெரியும் பட்சத்தில் நாம் பள்ளியை அத்தியாவசியத்திற்கு நம்முடைய உடல் அசுத்தமான நிலையில் இருக்கும் பொழுது பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருகின்றார்கள். அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ஹதீஸ உதாரணம் சொல்றாங்க. ஆனால் இதில் ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றது. என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களுடைய மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹைதுடைய நிலையில் இருக்கின்றார்கள். அப்ப அவங்களுடைய பள்ளியும் வீடும் ரெண்டும் ஒன்னா இருக்கக்கூடிய சமயத்துல அந்த டயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்திகாஃபுடைய நியத்துல இருக்கிறாங்க. அப்ப முழு உடலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு உடலும் பள்ளியில் இருக்கிறது, அவர்களுடைய தலையை மட்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டின் உள்பகுதியில் இருக்கிறது. அவர்களுடைய தலைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை வாரி கொடுக்கக்கூடியவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். எனவே இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பள்ளி என்பது இதற்கான இடம் அல்ல, எனவே அதிலிருந்து முழுமையாக நாம் அகற்றுக்கொள்ள வேண்டும். ஈத்திகாஃபுடைய நியத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்ததுனால தான் அவங்க தன்னுடைய மனைவியோட அவங்களுடைய நேரங்களை செலவழிக்க முடியாது என்கிற பட்சத்தில், அது மட்டுமல்லாமல் தன்னுடைய தலையை பராமரிக்க வேண்டிய தேவை இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறாக செய்தார்கள் என்கிற விளக்கத்தையும் நமக்கு தருகின்றார்கள். அடுத்தது இந்த ஹைது வருவதால் அவசியமாகி விடக்கூடிய சட்டங்கள். ஹைது வருது அப்படின்னு சொன்னா இதுல நம்ம அவசியமா என்ன விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதா இக்பலத்தில் ஹைதத்து ஃபதஇ ஸலா வ இதா அதுபரத் ஃபக்தஸிலி அன்கி தமி வஸல்லி. அதாவது அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு அருளியுள்ளார்கள், இதா அக்பலத்தில் ஹைதத்து ஃபதஇ ஸலா. உங்களில் யாராவது ஹைதுடைய தன்மையை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய தொழுகைகளை அப்படியே விட்டுவிட வேண்டும். இதா அதுபதத், அதிலிருந்து அவர்கள் முழுமையாக சுத்தமாகி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த இரத்தத்தை சுத்தப்படுத்தி விட்டு தன்னுடைய உடலையும் சுத்தப்படுத்தி விட்டு அவர்கள் மீண்டும் தொழுது கொள்ளலாம். அப்ப என்னன்னா, ஹைலுடைய நிலையை அணைஞ்சிட்டாலே என்ன செய்யணும், நம்முடைய இபாதத்துகளை இபாதத்துகள்ங்கிறதுனா முக்கியமா தொழுகை, தவாஃபு, நோன்பு வைக்கிறது, குர்ஆனுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் மார்க்கம் வரையறை சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இதை என்ன செய்ய வேண்டியிருக்கு, பின்பற்ற வேண்டி இருக்கு.
அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய, அசுத்தமான நிலையில தொழுகைகளை நிறைவேற்றக்கூடாது. ஏனென்று சொன்னால் எந்த அளவிற்கு அல்லாஹ் தொழுகை சொல்லி வலியுறுத்துகின்றானோ அதே அளவிற்கு தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் என்றும் ஒரு சில நேரங்களில் அல்லாஹ் திட்டவட்டமாக கூறுகின்றான். ஃபலா தக்ரபுஹுன்ன, அதாவது நீங்கள் வந்தும் சுகாரா, நீங்க குடியுற்ற போதையில் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் பள்ளியை நெருங்காதீர்கள் என்பதை. அதாவது ஒரு மனிதன் பயன்படுத்தக்கூடிய மதுவானது அதனை கொண்டு அவனுடைய உடல் முழுமையாக அசுத்தமாகிறது, அவனுடைய உடல் முழுமையாக கழிவாகிறது. அப்ப அதே கேட்டகரியில தான் இதுவும் வரும். நம்முடைய உடல் அசுத்தமான நிலை இருக்கும் பொழுது அந்த தொழுகைகளை நிறைவேற்றாமல் இருப்பதும் நமக்கு நன்மையை தரக்கூடிய விஷயமாக கருதப்படுகின்றது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த ஹைதுடைய தன்மையை வைத்துத்தான் ஒரு பெண் பிள்ளை அவள் பருவத்தை அடைந்து விட்டாள் என்ற ஒரு கணக்கு. எதன் வாயிலாக? அவளுடைய உடலின் வழியாக ஏற்படக்கூடிய இந்த வஸ்துக்களை வைத்துத்தான் அவள் முதிர்ச்சி அடைந்து விட்டால், பருவம் அடைந்து விட்டால். அந்த பருவம் அடைந்ததற்கு பின்னால் தான் மார்க்கத்துடைய அனைத்து விஷயங்களும் அவளுக்கு கடமையாக்கப்படுகிறது. எனவே அதற்கு ஒரு படிக்கல்லாக எது இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஹைலின் தன்மை இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால லா யக்பலுல்லாஹு ஸலாத ஹாயிதின் இல்லா பிஹிமார். அல்லாஹ் ஒரு பெண்ணுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எதுவரை என்று சொன்னால் ஹைலுடைய நிலையில, அதாவது இந்த பருவத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹைல் என்று இந்த ஹதீஸின் வாயிலாக இந்த ஹைல் என்கிற பதம் தான் வெளிப்படுகிறது. ஒரு பெண் பருவம் அடைந்து விட்டாள் என்று சொன்னால் அந்த பருவம் அடைந்ததற்கு பின்னால் அவள் சுத்தமாகி விட்டதன் பிறகு எல்லா மார்க்க திட்டங்களும் அவருக்கு கடமையாக்கப்படுகிறது. அதை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இவளுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் சுழற்சி தான் ஆரம்பமாக இருக்கிறது என்பது இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு விளங்குகின்றது. அதே போல இந்த ஹைதுடைய நிலையை வைத்துத்தான் ஒரு பெண்ணுடைய இத்தா காலமும் முடிவாகிறது என்பதை இந்த ஆயத் நமக்கு உணர்த்துகின்றது. வல் முத்தல்லகாத் யதரபஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு. இதுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை குரு. குரு அதோடைய ஜம்மத குருன்னு சொன்னா இந்த ஹைது மாதவிடாய் காலத்துக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. அதனுடைய புளூரல் ஃபார்ம் தான் என்னன்னு சொன்னா குருங்கிறது. அப்ப தலாக் செய்யப்பட்ட பெண், தலாக்கை அடைந்த பெண் எதுவரை பொறுத்திருக்க வேண்டும்? 3 மாத கால மாதவிடாயை அவள் அடையும் வரை அவள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். எனவே அவளுடைய இத்தா காலத்தை முடிவு செய்யக்கூடியதும் அவளுடைய உடலில் ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் சுழற்சி தான் என்பது இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு உணர்த்தப்படுகின்றது. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, எந்த விஷயங்களை நாம் கேட்டோமோ தெரிந்தோமோ இதனை கொண்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இலகுவான முறையில் நாம் எடுத்துரைக்க வேண்டும். இதனை கொண்டு முழுமையான முறையில் நாம் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏனோ தானோ என்று பின்பற்றாமல், ஏன் சொன்னா இன்னைக்கு நிறைய விளக்கங்கள் வருவதனால் ஒரு சில நேரங்களில் பெண்கள் குழம்பி விடுகின்றார்கள். பெண்கள் மட்டுமல்ல, நாமும் ஒரு சில நேரங்களில் குழம்பி விடுகின்றோம். எதை எடுத்துக்கொள்வது என்று தெரியாமல். இதுல ஒரு சில விதிமுறைகள் விதிவிலக்குகள் நமக்கு வழங்கப்பட்டாலும் சுத்தத்தின் அடிப்படையிலும் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலும் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலும் நமக்கு ஜாயிஸாக ஆக இருந்தாலும் நம்முடைய மனசு ஒரு சில நேரங்கள்ல ஒரு மாதிரி உறுத்துது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அதை விட்டு தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம ஒழுவோட நிலையில இருக்கோம், ஆனா ஒழு முழுமையா ஆச்சா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கும் பொழுது அந்த சந்தேகத்தோட நம்ம என்ன செய்யக்கூடாது? தொழுகை நிறைவேற்றக்கூடாது. இல்லையே என் உடம்புல இருந்து ஏதோ கழிவு வெளியான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உடலே போய் சுத்தப்படுத்திடணும். எனவே இந்த சந்தேகம் வருகிற பொழுது நாம் முழுமையாக இந்த சந்தேகத்தோடு நாம் எந்த ஒரு இபாதத்தையும் செய்யக்கூடாது. அந்த இபாதத் ஒரு முழுமையானதாக காணப்படாது. எனவே மார்க்கம் ஒரு சில ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில ஒரு சில விதிவிலக்குகள் நமக்கு ஜாயிஸான ஆக்கப்பட்ட விஷயங்கள் நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது. அதையும் கூட முடிந்தவரை நாம் முழுமையாக கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய ஈமான் உறுதிப்படையும். எல்லா சலுகையும் இருக்குது, சலுகை இருக்கும் பொழுது நான் ஏன் அதை கம்ப்ளீட்டா ஃபுல் பண்ணணும், நான் ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கா எக்ஸ்ட்ரீமா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடாது. உதாரணமா தலையை மறைத்து கொண்டு தொழுக வேண்டும், பெண்கள் தலையை மறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. பொதுவாக ஆண்களுக்கு தன்னுடைய தலையை மறைக்க வேண்டும் இருக்கு. தொப்பியை கொண்டோ தலைப்பாகை கொண்டோ அவர்களுடைய தலையை மறைத்துக் கொள்ள வேண்டும் இருக்கு. தலையை மறைக்காமலும் தொழுகலாம், தப்பில்லை. ஆனா
தலையை மறைக்காம தான் தொழுகலால, அப்புறம் ஏன் நான் தொப்பி போடணும், அப்புறம் ஏன் நான் தலைப்பாக்கணும் அப்படின்னு விதவண்டாவதான் பண்ணக்கூடாது. அப்ப மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய, இப்ப உதாரணமா நம்ம பயணங்கள்ல போறோம், கஸ்ருடைய நேரங்கள் நமக்கு பயணத்துல நம்ம 4 ரக்காத் இருக்கக்கூடிய ஃபர்லான தொழுகைகளை 2 ரக்காத்தாக நாம் தொழுகலாம். அது நமக்கு மார்க்கம் வழங்கப்பட்ட சலுகை. ஆனால் ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம், பள்ளிவாசல்ல இருக்கிறோம், அந்த 4 ரக்காத்தையும் நான் ஜமாத்தோட ஃபாலோ பண்ணக்கூடிய வசதிகள் எனக்கு இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல அதான் 2 ரக்காத் தொழுகலால, நான் ஏன் அப்ப 4 ரக்காத் தொழுகணும் அப்படின்ட்டு மார்க்கத்தின் சலுகைகளை நாம் ஒரு சில நேரங்களில் தவறாக என்ன செய்யக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. எனவே அன்பிற்கும் பிற கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களை, எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹான அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.